ஆண்டவர் வலையொலி காணொளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வந்திருக்கக்கூடிய ஸ்தலம் ஆண்டவர் என்ற சொல்லுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சென்னிமலை ஆண்டவருடைய ஸ்தலத்திற்கு வந்திருக்கோம். இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. யாரோ நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு சண்டையிட்டுக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே உலகத்தை ஆள்வது எம்பெருமான் முருகப்பெருமான். அவர்தான் உண்மையான ஆண்டவர். அந்த ஆண்டவர் என்ற சொல்லுக்கு அதிபதி அவர்தான். ஒரு ஜோதிடத்தில் செவ்வாயின் காரகத்துவம் என்பது ஆளுமை. செவ்வாய் நல்லா இல்லைன்னா ஒரு மனிதனால் ஆளுமையாக செயல்பட முடியாது. ஆளும் திறனை தரவர் செவ்வாய் பகவான். அவருடைய அதிபதி முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அருளாசி இல்லாமல் யாரும் ஆளுமையாக செயல்பட முடியாது, யாரும் ஆள முடியாது. அப்படியே ஆண்டவர் என்ற சொல்லுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சென்னிமலை ஆண்டவராக, வடபழனி ஆண்டவராக, செந்தில் ஆண்டவராக பல இடங்களில் ஆண்டவர் என்ற பெயரோடும் இருக்கிறார். வெவ்வேறு பெயர்களில் இருந்தாலும் ஆளுமையான கிரகம் செவ்வாய். அவரின் அதிபதி முருகப்பெருமான். அவர்தான் உலகை ஆளும் ஆண்டவர். இதற்கு மிகப்பெரிய உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். எளிமையான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேலம் மாவட்டத்தில் ஒரு ஊரே திரண்டு தைப்பூசத்துக்கு பழனிக்கு பால் குடம் எடுத்து சென்று பழனி மலையில் பரம்பரையாக மலை மேல் தங்கி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வார்கள். ஊரே திரண்டு போவாங்க. அந்த ஊரே திரண்டு போய் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டதால் அந்த ஊர்லேருந்து ஒருத்தரை தமிழ்நாட்டையே ஆள வைத்தார் எம்பெருமான் முருகப்பெருமான். அந்த ஊர் தான் சேலம் அருகே உள்ள, சேலம் மாவட்டத்தில் உள்ள எடப்பாடி. அந்த ஊரிலிருந்து தமிழக முதலமைச்சரானவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். இது ஒரு உதாரணம். அதே மாதிரி முருகப்பெருமானை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் ஆளுமையாக இருந்து நிர்வாகத்திறனோடு செயல்பட்டு செல்வ வளத்திலும் சரி, குழந்தை பேரிலும் சரி, வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் கிடைக்கப்பெற்று, திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், அனைத்து சுகங்களும் கிடைக்கப்பெற்று வளமாக வாழ்வார்கள். அதற்கு முருகப்பெருமான் துணையாக இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு இந்த ஆண்டவர் ஸ்தலத்திலேயே மிக உயர்வான ஸ்தலம், ஆண்டவர் என்ற சொல்லுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஸ்தலங்களில் உயர்வான ஸ்தலமாக இருக்கக்கூடிய சென்னிமலை ஆண்டவர் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த சென்னிமலை ஆண்டவர் ஸ்தலத்தில் அப்படி என்னப்பா உயர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கண்டிப்பாக கந்த சஷ்டி படிப்பீங்க. அந்த கந்த சஷ்டி படிக்காமல் ஒரு முருக பக்தர் இருக்க முடியாது. அந்த கந்த சஷ்டியை இயற்றிய பாலதேவராயன் சுவாமிகள் இங்கே சென்னிமலை பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். தினந்தோறும் இங்கே வந்து சென்னிமலை முருகப்பெருமானை ஆண்டவரை தரிசனம் செய்து அந்த தரிசனத்தின் பயனாக அறிவு கிடைக்கப்பெற்று இங்கு படிகளில் அமர்ந்து கந்த சஷ்டியை ஏற்றினார்கள். கந்த சஷ்டினா நாம் படிக்கிறது வெறும் திருச்செந்தூர் முருகப்பெருமானோட கந்த சஷ்டி மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். அதே போல் அறுபடை வீட்டுக்கும் கந்த சஷ்டி ஏற்றினார்கள். முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திற்கு தனி கந்த சஷ்டி, இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு தனி கந்த சஷ்டி, அதை நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனிமலைக்கு தனி கந்த சஷ்டி, நான்காம் படை வீடாக இருக்கக்கூடிய சுவாமி மலைக்கு தனி கந்த சஷ்டி, ஐந்தாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருத்தணி முருகனுக்கு தனி கந்த சஷ்டி, ஆறாம் படை வீடாக கடன் ரோகம் சத்ருஸ்தானத்தை ஆளக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானுக்கு தனி கந்த சஷ்டி. இப்படியாக கந்த சஷ்டி ஆறுபடை முருகனுக்கும் பாலதேவராயன் சுவாமிகள் ஏற்றினார்கள். இந்த ஸ்தலத்தில் அமர்ந்து அவரை ஆண்டவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இயக்கி இவர் கந்த சஷ்டி இயற்றி இந்த ஸ்தலத்தில் தான் முதலாக கந்த சஷ்டி அரங்கேற்றம் செய்தார்கள். அவ்வளோ ஒரு சிறப்பு பெற்ற ஸ்தலம்தான் சென்னிமலை முருகப்பெருமான். இவர் தான் உலகத்தின் ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய அருளாசி கிடைக்கப்பெற நாம் அவரை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இவரை பற்றியும் இந்த ஸ்தலத்தை பற்றியும் முருகப்பெருமானுடைய கடாட்சத்தை பற்றியும் முருக பக்தர்களுக்கு மட்டுமில்ல அனைவருக்கும், உலகாலும் தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் நாம் இந்த ஆண்டவர் சேனல் மூலியமாக வழங்க காத்திருக்கிறோம். அனைவரும் ஆண்டவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவுக்காரருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஆன்மீக தகவல்கள், பயனுள்ள பல்வேறு தகவல்கள் இந்த வலையொலி காணொலியின் மூலியமாக உங்களை வந்து சேர காத்திருக்கிறது.
நன்றி.